ஹாய், வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ் கேர். நம்ம இப்போ சூப்பரான மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ஸ்டைலில். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பட்டை, 2 பிரியாணி இலை, பட்டை வகைகள் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, கல்பாசி, இந்த ரோஜா இதழ், மராத்தி மொக்கு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே ஒன்று ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். எந்த கட்டியும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பேஸ்ட்டு தான் வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட்டு கொடுக்க போகுது. இது வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அந்த ஸ்டைலில் இருக்கிற ஒரு பிரியாணி. இப்போது ஒரு குக்கர் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பாத்திரத்தை வந்து நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஆயில் பாதி கீ பாதி அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். நானும் அதே மாதிரி தான் ஆயில் ப்ளஸ் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி குக்கர் விசில் வைக்க போகிறதில்ல, தம் மெத்தட் தான் செய்ய போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம இதில் வந்து மிளகாத்தூளோ கறி மசால் இந்த மாதிரி வேறு எந்த ஒரு மசாலாஸுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த பிரியாணி மசாலாஸ் ஆட் பண்ணி செஞ்சால் வந்துட்டு கண்டிப்பாக கரெக்டாக வராது. நம்மளே ஹோம் ப்ரிப்பேர்டு மசாலானா கரெக்டாக வரும். கடைகளில் வாங்கி பண்ணுறது வந்துட்டு கரெக்டாக வராது. அந்த டேஸ்ட் வந்துட்டு அந்த முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி ஸ்டைலில் இருக்காது. அந்த டேஸ்ட் வந்து இருக்காது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலையும் புதினாவும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மெயின் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அது வெந்ததுக்கப்புறமும் நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து நம்ம தாராளமாக நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு நம்ம விரல் சைஸ் இருக்குங்களா அந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 15லேருந்து 20 பல் அளவுக்கு பூண்டு தோலோடு வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு வதங்கிருச்சுனாலே வந்துட்டு பிரியாணி அந்த மனம் வந்துட்டு வீடே ஃபுல்லாக மணக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்துட்டு இது ஃபுல்லாக வதங்கிருச்சு அப்படிங்கிறதுக்குண்டான வந்து ஒரு கன்சிஸ்டன்சி. அப்பப்போ இடையில மட்டும் கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் வேறு எந்த மசாலாஸுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை. நான் வந்து இப்போ உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வதங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து இது வந்து நல்லா வதங்கணும். இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி, அதனால் ஒன்றே ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணியில் வந்துட்டு தக்காளி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. தயிர், புளிப்புக்கு வந்து தயிர் தான் அதிகமாக ஆட் பண்ணணும். தக்காளி வந்து நம்ம ஒன்றே தான் ஆட் பண்ணணும். தக்காளி வந்து நம்ம அதிகமாக சேர்க்கும்போது தான் அது வந்து பிரியாணி வந்துட்டு தக்காளி சாதம் மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தயிரோட புளிப்பு தான் வந்துட்டு பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு. இப்போ தக்காளியும் சேர்த்து நம்ம சிம்லேயே தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகும், வதங்காது. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். தயிர் வந்து உங்களுக்கு வீட்டு தயிர் கிடச்சிச்சின்னா நல்லது. எனக்கு கிடைக்கல, நான் கடை தயிர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். வீட்டு தயிரே நம்ம போட்ட உடனே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் புளிக்க வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரிசி வந்து ஊற வச்சுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி பிரியாணி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். எனக்கு 1/4 கிலோவா 1/2 கிலோவான்னு நான் சொல்ல தெரியல. எங்கள் வீட்டுக்கு சமைக்கிற அளவுக்கு அதை விட நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறேன். ஸோ பிரியாணி இல்லைங்களா, கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம், அதனால் நான் நிறைய எடுத்திருக்கேன். ஊற வச்சுக்கிறேன். ஸோ அதாவது இப்போ நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நான் அரிசி வந்து ஊற வைக்கிறேன். இப்போ வதங்கிடுச்சு. வதங்கினோடனே நான் இன்றைக்கி வந்து 1/2 kg மட்டன் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 6 to 7 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேக்கெட் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வீட்டில் போட்ட தயிராக இருந்துச்சுன்னா ஒரு கப் அப்படி இல்லைன்னா ஒரு 100 ml வந்து கரெக்டாக இருக்கும். தயிர் வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு ஆட் பண்ணுங்கள். நீங்கள் கடையில் வாங்கினீங்கனாலும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சுட்டே நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் வந்துட்டு நான் சூப் எடுத்தேன். ஸோ அதில் மிளகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணி தான் வேக வச்சேன். அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கும். இருந்தாலும் இந்த பிரியாணி மசாலாஸோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கணும் இல்லைங்களா, அதனால் தயிர் அதெல்லாம் விட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியோடய கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதை வந்து நம்ம 2 டைம் வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குட்டி டம்ளரில் வந்துட்டு 4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன். அதே டம்ளரில் நான் வந்து இப்போ 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். பிகாஸ் அது தம் போட போகிறோம் இல்லைங்களா, அதனால் போட்டுட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. வச்சு இந்த ஸ்டேஜுக்கு வரணும். அதாவது தண்ணி ரொம்ப கம்மியாக, சாப்பாடு வந்துட்டு ஒரு 3/4 பங்கு வெந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். இதுதான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜ் தம் போடுறதுக்கு. இந்த டைமில் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப லைட்டாக தான் தெரியுது. நான் இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு தம் போட போகிறேன். இது வந்து கண்டிப்பாக அடி பிடிக்காது. நீங்கள் அடி பிடிக்குமோன்னு பயந்துக்க வேண்டாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்லை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலை மூடி வந்து வைக்கலாம். நான் வந்து ஒரு பிளேட் வச்சு மூடிக்கிறேன். வாழை இலை வந்து இந்த சாப்பாடு இருக்குது இல்லைங்களா, அது பிரியாணி மேலே வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். கீழே பாருங்கள் தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே அந்த உரல் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த வெயிட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 hour வந்து தம் போட்டேன். 10 மினிட்ஸ் தான் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 hour அது அடுப்புலேயே அந்த ஹீட்லேயே இருந்துச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உடனே வந்துட்டு கிளறக்கூடாது, பெரிய கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது, அரிசி வந்து உடஞ்சிரும். சின்ன ஸ்பூன் வச்சு லேசாக கிளறி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து விட்டுட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது அரிசி வந்து உங்களுக்கு உடையாமல் இருக்கும். அதுக்கு தான். பாருங்கள் நம்ம மட்டன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு கரெக்டாக தான் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.